வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே பரிச்சயமான ஒரு பிரச்சனைக்கு தீர்வு சொல்ல போகுது. அதுதான் தி ஆட்டம் அண்ட் பாரடைம். மனப்பாடம் பண்றதை விட்டுட்டு உண்மையிலே ஒரு விஷயத்தை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னே இது நமக்கு வழிகாட்டும். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் ராத்திரி முழுக்க உட்கார்ந்து படிச்சதெல்லாம் எக்ஸாம் ஹாலை விட்டு வெளிய வந்ததும் அப்படி காத்துல கரைஞ்சு போன மாதிரி ஒரு ஃபீலிங் வந்திருக்கா? நம்மள நிறைய பேருக்கு இந்த அனுபவம் கண்டிப்பா இருக்கும் இல்லையா? வாங்க இந்த நிலைய புரிஞ்சுக்க எக்ஸாம் மோரியான ஒரு கற்பனையான நகரத்துக்குள்ள போலாம். இந்த நகரம் வேற ஒண்ணும் இல்ல, நம்மளோட கல்வி முறைதான். பதில்களை மனப்பாடம் பண்றத மட்டுமே குறிக்கோளா வச்சிருக்கிற ஒரு இடம். இந்த எக்ஸாமோரியா நகரத்தோட ஒரே ஒரு நோக்கம் பரீட்சையில பாஸ் பண்ணணும், அவ்வளோதான். அதுக்காக நாம என்ன பண்றோம்? படிக்கிறோம், பரீட்சை எழுதுறோம், அப்புறம் அப்படியே எல்லாத்தையும் மறந்துடுறோம். இது ஒரு முடிவே இல்லாத சர்க்கிள் மாதிரி. ரொம்பவே டயர்டாக்கிடும் இல்லையா? ஒருவேளை இந்த அனுபவம் உங்களுக்கு இருந்தா தயவு செஞ்சு இது உங்க தப்புன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. இது நம்மளோட தனிப்பட்ட தோல்வியே கிடையாது. நாம படிச்ச சிஸ்டம் ஆழமா புரிஞ்சுக்கிறதுக்காகவே உருவாக்கப்படல. இது சிஸ்டமோட பிரச்சனை. ஆனா இந்த சிஸ்டத்துல ஒரு விரிசல் விழுந்தா எப்படி இருக்கும்? இங்கிருந்து தப்பிக்க ஒரு வழி கிடைச்சா? நம்ம கதையில இப்போ ஒரு புது திருப்பம் வருது. ஒரு புது இடத்த நாம கண்டுபிடிக்க போறோம். இந்த இடத்துல தான் உண்மையான ரகசியமே அடங்கியிருக்கு. பதில்கள் வெறும் நிழல்கள் மாதிரி. அந்த நிழல்களை உருவாக்குற பொருட்கள் தான் மாதிரிகள். நாம பதில்களை தேடி ஓடாம அந்த பதில்களை உருவாக்குற மூலத்தை புரிஞ்சுக்கணும். இதுதான் உண்மையான கற்றல். இது ஒரு மிகப்பெரிய ஷிஃப்ட். சரி, இப்போ நாம ரெண்டு உலகங்களை பார்க்க போறோம். ரெண்டு அலகலகான சிஸ்டம்ஸ். ஒன்னு மனப்பாடம் பண்ற உலகம், இன்னொன்னு மாடலிங் பண்ற உலகம். வாங்க அது எப்படின்னு பார்க்கலாம். இந்த ரெண்டு சிஸ்டத்துக்கும் இருக்கிற வித்தியாசத்தை பாருங்க. மனப்பாட சிஸ்டம், அதாவது எக்ஸாமோரியா, வெறும் உண்மைகளை இன்புட்டா எடுத்துக்குது. ஷார்ட் டேர்ம் மெமரியில வச்சு எக்ஸாம்ல மார்க்கா வெளியே கொடுக்குது. ஆனா இந்த ஆராய்ச்சி நிலை சிஸ்டம், அதாவது ஆர்சிவியா, பிரச்சனைகளை இன்புட்டா எடுத்துக்குது. அதுக்கு மாடல்ஸ் உருவாக்கி லாங் டேர்ம் மெமரியில வச்சு புது புது ஐடியாக்களை வெளியே கொடுக்குது. பெரிய வித்தியாசம் இல்ல? சோ இதோட விளைவு ரொம்ப சிம்பிள். எக்ஸாமோரியா நகரம் பதில்களை தூக்கிட்டு போறவங்கள உருவாக்குது. ஆனா ஆர்சிவியா நகரம் பிரச்சனைகளை உருவாக்குறவங்களையும் அதுக்கு தீர்வு கண்டுபிடிக்கிற ஆராய்ச்சியாளர்களையும் இன்ஜினியர்ஸையும் உருவாக்குது. நீங்க யாரா இருக்க விரும்புறீங்க? அப்போ அந்த முதல் நகரமான எக்ஸாமோரியாவில இருந்து ரெண்டாவது நகரமான ஆர்சிவியாக்கு எப்படி போறது? ரொம்ப சிம்பிள். சில முக்கியமான கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கணும். அது ஒரு புது சக்தியை நமக்கு கொடுக்கும். இதுதான் உண்மையான கற்றலுக்கான அந்த 5 கேள்விகள். ஒரு புது டூல் கிட் மாதிரி நினைச்சுக்கோங்க. முதலாவது, இது எந்த நிஜ உலக பிரச்சனைய மாடல் பண்ணுது? ரெண்டாவது, என்னென்ன அனுமானங்கள் இங்க செய்யப்பட்டிருக்கு? மூணாவது, இத நானே பரிசோதிச்சு பார்க்க முடியுமா? நாலாவது, இந்த மாடல் எங்க ஃபெயில் ஆகும்? அஞ்சாவது, இதை எப்படி இன்னும் மேம்படுத்தலாம்? இந்த 5 கேள்விகளும் உங்க மூளையோட ஆபரேட்டிங் சிஸ்டத்தையே மாத்திடும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது வெறும் ஸ்டடி டிப்ஸ் கிடையாது. இது உங்க சிந்தனை அமைப்பையே மாத்துற ஒரு விஷயம். ஒரு கத்துக்கிறவரா உங்களோட அடையாளத்தையே இது மாத்தும். உங்களோட கடந்த காலத்தை ஒரு பலமா மாத்தப் போகுது. நீங்க லேட் எல்லாம் கிடையாது, இப்போதான் சரியா ஆரம்பிக்கிறீங்க. இதுக்கு முன்னாடி நீங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாம் வீணாகல. அதுக்கு அர்த்தம் நீங்க ஆழமா பரிசோதனை செஞ்சு கத்துக்க நினைக்கிறீங்கன்னு அர்த்தம். அதுதான் உங்க பலம். இறுதியா இந்த ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மனப்பாடம் பதில்களை சேமிச்சு மட்டும்தான் வைக்கும். ஆனா மாடலிங் பதில்களை உருவாக்கும். நாம வெறும் ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸா இல்லாம ஒரு கிரியேஷன் என்ஜினா மாறணும். இப்போ நீங்க வெறும் பரீட்சைக்காக படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் இல்ல. நீங்க சிந்தனை அமைப்புகளை உருவாக்குற ஒரு பில்டர். சொல்லுங்க, நீங்க என்ன சிந்தனை அமைப்பை உருவாக்க போறீங்க?